அப்போ ஒரு நட்புனா மிரட்டுறது நட்பா? பெண் நட்பாக இருந்தாலும் ஆண்கள் நட்பாக இருந்தாலும் இந்த நட்பானது இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு கதை சொல்ல போகிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் இப்படி இருக்கவே கூடாது கண்டிப்பாக. இந்த கதையை நீங்கள் கேட்டுட்டு உங்களுக்கு என்ன தோணுதுன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். புரிதல் இல்லாத நட்பு, மிரட்டுற நட்பு நமக்கு தேவையில்லை. 2 பெண்கள் பழகிய ஓரிரு வருஷத்துலேயே நல்ல தோழிகளாக ஆகிட்டாங்க. நல்ல தோழிகள்னால் எப்படின்னா, இவங்க மனசில் நினைக்கிறத இந்த தோழி சொல்லுவாங்க, இந்த தோழி மனசில் நினைக்கிறத இந்த தோழி சொல்லுவாங்க. எப்பட்றா இந்த அளவுக்கு இப்படி ஒரு மனசில் நினைக்கிறலாம் தெரியுது அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு அவ்வளோ ஒரு பாச நேசமாக இருக்கிறாங்க. இந்த தோழிகளுக்கு நடுவில் ஒரு குழப்பம் உண்டாகுது. எப்படின்னா, அந்த 1ஆம் நம்பர் தோழின்னு வச்சுக்கோங்க. அவங்க காதலனை மீட் பண்ணுறாங்க. இந்த மீட் பண்ணுற விஷயம் தோழிக்கு மட்டும் தெரியுது. சரி வா பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி கூட்டிகிட்டு போகிறாங்க. அவங்க அந்த காதலையும் பார்க்குறாங்க. வீட்டில் சொன்னால் அடிப்பாங்க, வீட்டில் சொல்ல வேணான்னு சொன்னாங்க. வீட்டில் சொல்ல வேணான்னு சொன்னவங்க இவங்க யார்கிட்டையும் சொல்லாமல் இருக்கணும்ல. இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த காதலனை பார்த்த சந்தோஷத்தை ஆர்ப்பாட்டமாக அப்படியே அவ்வளோ ஒரு குஷியாக யாரையா சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டு இன்னொரு தோழிகிட்ட சொல்கிறாங்க. அந்த தோழி என்ன பண்ணுறாங்க, அதாவது 3வது தோழி, அந்த தோழி என்ன பண்ணுறாங்க, 1வது தோழியோட அண்ணன்கிட்ட போய் சொல்லிடுறாங்க. முதல் தோழியோட அண்ணா 2வது தோழிகிட்ட கேட்குறாங்க, இதை மாதிரி நீங்கள் போய் அவங்கள பார்த்தீங்களா அப்படின்னு. 2வது தோழி சொல்கிறாங்க, அப்படிலாம் இல்லைன்னு, என் மேலே சத்தியம் பண்ணி சொல்லுமா அப்படின்னு சொல்லும்போது 2வது தோழி வேறு வழி இல்லாமல் ஆமாம் அப்படின்னு மட்டும் சொல்லிடுறாங்க. இந்த அண்ணன் முதல் தோழிகிட்ட போய் கேட்குறாங்க, இந்த மாதிரி 2வது தோழி உண்மையை சொல்லிட்டாங்க, நீங்கள் போய் பார்த்தது உண்மை தானா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த முதல் தோழி 2வது தோழிகிட்ட சண்டை போடுறாங்க, நீ எதுக்கு இந்த விஷயத்த நீ சொன்ன, அண்ணா என்னை அடித்தாங்க வீட்டில் சண்டை அப்படின்னு சொல்லிட்டு முதல் தோழி சொல்கிறாங்க. 2வது தோழி சொல்கிறாங்க, நான் சொல்லலை, என்கிட்ட போனீங்களா இல்லையா அப்படின்னு மட்டும் கேட்டாங்க, அதை மட்டும்தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2வது தோழி சொல்கிறாங்க. இதில் உண்மை என்னென்னா, சொன்னது 3வது தோழி, இவங்க சந்தேகப்பட்டது 2வது தோழி. உங்களுக்கு எப்படி தெரியும் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு 2வது தோழி கேட்கும்போது அந்த அண்ணா சொல்கிறாங்க, என்கிட்ட சொன்னது 3வது தோழி தான், அது உண்மையாக என்னென்னு தெரிஞ்சுக்க தான் உன்கிட்ட கேட்டேன், நீ உண்மையாக சொல்லிட்டேன் ஆமான்னு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விஷயத்தை இந்த 2வது தோழி 3வது தோழிகிட்ட சொல்கிறாங்க. ஆனால் அவங்க நம்பலை. அண்ணா உன் பேரை மட்டும் தான் சொன்னாங்க, அப்போ நீ தான் சொல்லியிருக்க, எங்கள் வீட்டில் பிரச்சனை வரதுக்கு நீ தான் காரணம், அப்போ இவங்க காதலனை பார்த்ததுக்கு பிரச்சனை வரதுக்கு காரணம் இல்லை, 2வது தோழி சொன்னதான் தப்பாக நினச்சிக்கிட்டு நீங்கள் ஒன்றால் தான் வீட்டில் பிரச்சனைன்னு சொல்லிட்டு இந்த முதல் தோழி 2வது தோழிகிட்ட சண்டை போடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த நட்பில் ஒரு விரிசல் ஏற்படுது. இந்த விரிசலுக்கு முக்கியமான காரணம் என்ன காரணம்னா, அந்த முதல் தோழி 2வது தோழிகிட்ட கேட்குறாங்க, நீ என்னை பற்றி நீ சொன்ன, இதே மாதிரி உன்னை பற்றி உங்கள் வீட்டில் நான் என்ன வேணால் சொல்லட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த 2வது தோழி நினைக்கிறாங்க, நான் சொல்லவே இல்லையே, 3வது தோழி தானே சொன்னாங்க, என்கிட்ட ஆமாவா இல்லையான்னு மட்டும்தானே கேட்டாங்க, நான் ஆமான்னு மட்டும்தானே சொன்னேன், ஆனால் முதல்ல இருந்து நான் தான் சொன்னேன்னு சொல்லிட்டு என் மேலே சந்தேகப்பட்டது மட்டும் இல்லாமல் நம்ம நட்பை கொச்சப்படுத்துகிற விதமாக நீ என்னை பற்றி சொன்னியே, நான் உன்னை பற்றி சொல்லட்டுமா அப்படின்னு கேட்குறாளே அப்படின்னு சொல்லிட்டு அதிலிருந்து இப்போது அந்த தோழிகளுக்கு திருமணமாகி குழந்தைகள்லாம் ஆகிடுச்சு. இது படிக்கிற காலத்தில் நடந்துக்காது. இந்த படிக்கிற காலத்திலேருந்து இப்போ வரைக்கும் அந்த தோழி, அதாவது 2வது தோழி முதல் தோழிகிட்ட பேசலை. அப்போ ஒரு நட்புனா மிரட்டுறது நட்பா? நீ என்னை பற்றி சொன்னியே நான் உன்னை பற்றி சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறது நட்பு கிடையாது. நீ என்னை பற்றி சொன்னியே நான் உன்னை பற்றி சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறது நட்பு கிடையாது. எந்த தோழிக்கும் தீங்கு நினைக்க மாட்டா, எந்த ஒரு கெடுதலும் செய்ய மாட்டா. அதுதான் நட்பு, அதுதான் பாசம். அதை மிரட்டுறது ஒரு நட்பா? இப்படி மிரட்டின நட்பு நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு 2வது தோழி விலகிட்டாங்க. ஆனால் அந்த முதல் தோழி மட்டும் பேசணும்னு எப்படியோ முயற்சி பண்ணுறாங்க, அப்படி இருந்தும் பேசலை. அப்போ இந்த 2வது தோழி பேசாமல் இருக்கிறது சரியா தப்பா அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள்.